இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி லேப்டாப்லேயோ அல்லது உங்களோட பிசிலேயோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரே டேப்பில். ஸோ அது எப்படி அப்படின்றத வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட பிசி ஆர் லேப்டாப் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி டேப் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இல்லை புதுசாக பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க டேப்பில் ரைட் கிளிக் பண்ணி செகண்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட் டேப் டு நியூ ஸ்ப்ளிட் வியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஒரே டேப்பில் 2 வியூவாக உங்களுக்கு கிடைக்கும், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மாதிரி. இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் உங்களோட எடிட்டிங்க்கு அப்படி இல்லைனா உங்களோட ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் டேபை நீங்கள் க்ளோஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் இன்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.